துலாம் ராசி என்பர்களே, ஒரு சந்தோஷமான செய்திகள். வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கெலாம் ஒரு விடிவு காலம் பிறக்குமான்னு காத்துட்டு இருந்தீங்களே, உங்களுக்கான வீடியோ தான் இது. சார் அப்படியா ஜாக்பாட் அடிக்க போதா? இது மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டோம் சார், நிறையா வீடியோ கேட்டுட்டோம். எல்லாத்துலேயும் சந்தோஷம் நிம்மதின்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் ஒன்றும் கையில் கிடைக்கலையே சார் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த ராசிக்கு மட்டும் இல்லை சார், எந்த ராசிக்குமே கடந்த ஒரு 4-5 வருடங்களாக பெரிய ஒரு அவுட்புட்லாம் கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் கமெண்ட் செக்ஷனில் போனாலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த துலாம் ராசியுமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திட்டிருப்பாங்க. ஒன்றும் நல்லதெல்லாம் நடந்த மாதிரி தெரியல, நல்லது நடக்குதுங்க, ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல அப்படிம்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, துலாம் ராசியில் கிட்டத்தட்ட 12 கோடி பேருக்கு மேலே இருக்கான் இந்தியாவில் மட்டுமே. எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் மட்டும் எப்போவுமே ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்ப்பாங்க. இந்த துலாம் ராசியில் நட்சத்திரங்கள் வேறு, தசாபுத்திகள் வேறு இருக்குது. அதே மாதிரி அவங்க பிறந்த லொக்கேஷன், பிறந்த நேரம், அது மாதிரி நிறையா விஷயங்கள் வேறாக இருக்குது. உங்களுடைய மேனுவல் புக்கு வந்து நீங்கள் மனுஷங்கிறது மட்டும்தான், மனுஷனில் இந்த பாலினம், இந்த ராசி அது மட்டும்தான் சேம், மற்றபடி எல்லாம் வேறு. ஸோ சிம்ம ராசியில் இருக்கிறவங்க உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு கூட வித்தியாசமான சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் உனக்கு நடக்கலையே அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, சிம்மம், துலாம் இந்த மாதிரி ராசியில் இருக்கிறவங்களாம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கூட வேறு மாதிரி நடந்திருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது. ஏன் அப்படின்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு தசாபுத்தியின் பால் நிறைய விஷயங்கள் நடக்கும். துலாம் ராசி அப்படின்னாவே குலதெய்வத்தினுடைய அருள் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இந்த ராசி குலதெய்வம் எங்கே இருந்தாலும் துணையாக நிற்கும். நீங்கள் எது பண்ணிங்கனாலும் குலதெய்வம் வந்து பக்கத்தில் நிற்கும். குலதெய்வத்தினுடைய அருளும் ஆற்றலும் ரொம்பவே அதிகம். ராசிகள்லையே முதன்மையான ராசியே ஒரு இறைவனுடைய அருள் பெற்ற ராசி அப்படின்னு சொன்னாவே துலாம் தான் சொல்லுவாங்க. துலாம் ராசியோட ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சுயம்பாக உருவாகியிருப்பாங்க. அந்த சுயம்பாக உருவானது கூட ஒன்றும் இல்லை சார். அந்த சுயம்பாக உருவாகும் போது அவங்க பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தர்கிட்டையும் பட்ட அடிகள் இருக்குது, பட்ட வேதனைகள் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப அதிகம். ஒரு தனித்துவமாக உருவாகும் போது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் மனைவிகள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் எண்டு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். கணவனையும் சேர்த்து அவங்களுக்கான ஹாப்பி, உங்களோட குழந்தைகளுக்கும் சேர்த்து உங்களுடைய வருமானம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உங்களோட மகனும் சம்பாதிப்பான், உங்களோட கணவனும் சம்பாதிப்பாங்க, உங்களோட ஃபேமிலியும் சம்பாதிக்கும். இருந்தாலும் உங்களுடைய வருமானமும் அதில் ஒரு முதன்மையான ஒரு பங்கு கொடுக்கும். இதே போல் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பங்களிப்பு தான் வந்து குடும்பத்தில் பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கும். பார்க்குறது சின்ன அமௌண்ட் மாதிரி தான் தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் வந்து பெரிய பங்களிப்பாக இருக்கும். உங்களால் தான் தாய் தந்தையருக்கு பெருமை, உங்களால் தான் அண்ணன் தங்கைகளுக்கு பெருமை, உங்களால் தான் உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ பெருமை. இந்த துலாம் ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலமாக வரக்கூடிய காலங்களும் அமையுதுங்க. சரி, என்ன சார் எல்லாமே பொண்ணாகுது, நல்லது நேரம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க, வீடியோவில் கூட ஸ்டார்டிங்கில் நல்ல நேரம் பிறக்க போகுது அப்படின்னீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? எப்படி நல்ல நேரம் இருக்குது? இத்தனை நாட்கள் வந்து கடன் மூலமாக பல கஷ்டங்கள் பட்டுகிட்டு இருந்தோம். அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகளை கொஞ்சம் அவதிகள் பட்டுட்ருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் எப்போ சரியாகும்? வருமானம் எப்போ அதிகமாக வரும்? ரொம்பவே வந்து மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களாம் எப்போ சரியாகும்? தேவையில்லாத சண்டை சச்சரவுலேருந்து எப்போ வந்து விமோச்சனை கிடைக்கும்? இந்த மாதிரி ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கான வீடியோ தான் இது. துலாம் ராசிக்கு வெற்றிக்கான காலம் பிறந்தாச்சு. சார் இது எல்லாம் ஒரே நாளில் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இது நான் நம்பிக்கைக்காக சொல்ல கிடையாது, உங்களுக்கான நேரம் பிறந்தாச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்ல, இந்த டேர்னிங் பாயிண்ட்டை பிடிச்சா நீ வந்து சக்ஸஸ் நோக்கி பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு. அந்த டேர்னிங் பாயிண்ட் போகிற வரைக்கும் கல் முள் மேடு எல்லாத்துலேயும் நீங்கள் நடந்து அதுக்கப்புறம் ஒரு வழி கண்ணில் பட்டு, அதாவது ஒரு கரட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க, அந்த கரட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு காடு பெரிய அடர்ந்த காடு, எந்த பக்கம் வழி இருக்குதுன்னு தெரியாது. நீங்கள் போகிற வழி எல்லாமே என்னாகும், அந்த மரம் செடி கொடி எல்லாம் அப்படியே வளைஞ்சி உடைய ஆரம்பிக்கும், அது வழியாக ஒரு வழி உருவாகும். நீங்கள் நடக்கிற இடமெல்லாம் தடமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் அந்த கஷ்டத்தை தாண்டி உங்களுடைய மகனோ மகளோ கணவனோ மனைவியாங்கலாம் அப்படியே பின்னாடியே கூட்டு வந்துட்டுருக்கீங்க. அவங்க வந்து எளிதாக உங்களோட வந்து அப்படியே பிரயாணிக்கிறாங்க. இதற்கு உங்கள் கையை பிடித்து முன்னாடி நடந்து கொண்டிருப்பது உங்களுடைய குலதெய்வம், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ வழியை வந்து உருவாக்கிவிட்டே போய்ட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கடவுள் வந்து உங்களுக்கான வழியை காட்டிகிட்டே வந்தார்ல, இப்போ உங்களுக்கான சமமான ஒரு வழி கிடைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காடு மலை முள்ளு மேலாம் வச்சு உங்களை இழுத்துட்டு போகிறாங்க, ஓகே தான். ஒரு அருமையான ரோடு, சந்தோஷமான ஒரு சூழல், சுற்றி சில்லுன்னு காற்று, அந்த இடத்துல நீங்கள் நினச்சதை பார்த்த மாதிரி சில விஷயங்கள், ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருந்த வீடு, ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசை சார், அந்த வீடு கட்டுறது, பக்கத்தில் வண்டி வாங்கணும்னு ஆசை சார், வண்டி வாங்கணும், உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள், திருமணம் கைகூடும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கைகூடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அமையறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கான பாதையே உங்களுக்கு காட்டப்போகுது. சார் இப்போ உடனே இதெல்லாம் நடந்துருமான்னா, அந்த பாதை இப்போ தான் நடந்துகிட்ருக்கீங்க. ஏன் சார் இத்தனை நாள் அது நடக்கலை அப்படின்னா, உங்களுடைய தசாபுத்தியின் பால் இதில் துலாம் ராசிலேயே ஒரு 5% பேருக்கு இது ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஏற்கனவே. ஏன்னா தசாபுத்தியின் பால் உங்களுக்கான கிரக மாற்றத்தில் சனிப்பயிற்சி முடியும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிச்சிருங்க. சனிப்பயிற்சியிலேருந்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் சரியாக இருக்கும். இன்னும் பாதி பேருக்கு இல்லை, 95% பேருக்கு இன்னும் சரியாக இருக்காது. இப்போ நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருங்க. 90% பேருக்கு இன்னும் வீட்டில் திட்டு,
வெளியே போனால் தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்தது. அந்த கடன் பிரச்சனைலாம் சால்வ் ஆக போகுது. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகுதுன்னா உங்களுடைய ஒவ்வொரு மாத இஎம்ஐயை கட்டும் போது உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும், சார் இது என்னைக்கு சார் கிளியர் ஆகும், ஒன்றும் முடியலையே சார் அப்படின்னு இருப்பீங்கல்ல. அப்படியே கொஞ்சம் டேலி பண்ணிகிட்டே வரும். ஓகே சார் இது ஓரளவு கட்டிட்டு சார், ஓகே சார் இது ஓரளவுக்கு கட்டிட்டேன் சார், சரி சார் இது ஓரளவுக்கு சரி பண்ணுறேன் சார், அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே வருவீங்க. இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டே வரும்போது கடவுள் உங்களுக்கான ஒரு பாதையை ஒன்று உருவாக்கி கொடுக்குறார். அந்த பாதையில் உங்களுக்கு வெளிச்சத்தையும் அதிகமாக பண்ணி கொடுக்குறார். அப்போ என்ன ஆகுது, கடன் கட்டுறதுக்கு இன்னொரு வகையான ஒரு வழி பிறக்குது. உங்களுக்கு ரெகுலராக வருமானத்தை கட்டினா இன்னும் 25 வருஷத்துக்கு கட்டணும் சார். ஆனால் இன்னொரு சக்ஸஸான ஒரு வழி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வழி வந்து பிறக்குது சார். அந்த வழி வந்து லக்கு சார். லக்கு இருக்கணும் தான் சார் அந்த வழி கிடைக்கும். அந்த மூலமாக அந்த கடனை வந்து கட்ட முடிஞ்சு. ஆனால் முழுசாக கட்ட முடியுதுன்னு தெரியல, ஓரளவு கட்ட முடியும் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உருவாக ஆரம்பிப்பீங்க. சரி, இந்த சமயம் தான் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான சமயம். இந்த சமயத்தில் சோர்ந்து மட்டும் உட்காந்துடாதீங்க. எப்போவுமே துலாம் ராசியாளருக்கு ஒரு பிடிவாத குணம் உண்டு. மற்றவர்கள் எது சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் வச்சுக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறது மட்டும்தான். கடவுளே உங்கள் பேச்சு தான் கேட்கணுங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. கடவுள் வந்து ஒரு வகையான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக பல நன்மைகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்குவீங்க. இந்த ராசிக்காரர்கள் ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், கடவுள் வந்து உங்களை முன்னோக்கி தான் கொண்டு போயிட்டுருக்கார். அதுக்கு நடுவில் சின்ன சின்ன சிக்கல்களும் இருக்குது சார். கடவுளுக்கே சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருந்திருக்கு சார். ராமருடைய வாழ்க்கையில் இல்லாத கஷ்டங்களா, சிவபெருமானே விஷமருந்தி அவர் சரியானவர் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள், பிட்டுக்கு மண் சுமர்ந்த சிவபெருமான் இருக்கார், முருகர் சண்டை போட்டு போய் பழனியில் உருவான முருகர் இருக்கார். இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமாக தான் அவங்க கடவுளாக மாறினாங்க. அதுபோல் மனிதன் வாழ்க்கையும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து அதெல்லாம் சரியாகும். இப்போ பண கஷ்டங்கள் இருக்கா, அதெல்லாமே சரியாயிடும். உடல் ரீதியான கஷ்டங்கள் இருக்கா, அதெல்லாம் சரியாயிடும். அந்த உடல் ரீதியான கஷ்டங்கள்லாம் ஒவ்வொன்றா சரியாயிட்டே வந்துச்சு. இதுக்கு மேலே எல்லாமே உடல் ஆரோக்கியமும் இருக்க போகுது. நீண்ட ஆயுளோடு இருக்க போகிறோம், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறோம், மன நிம்மதியோடு இருக்க போகிறோம், தொழிலில் மேன்மை அடைய போகிறோம், வருமானத்தில் பல மடங்கு லாபம் எடுக்க போகிறோம். அந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தை எடுத்து ஒவ்வொன்றில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதன் மூலமாக எல்லா கடனையும் அடைக்க போகிறோம். அதன் மூலமாக மேன்மை அடைய போகிறோம். இதுதான் முக்கியமான ஒரு ஃபார்முலாவே. இனி தொழிலில் லாபகரமான விஷயம் நடக்குது சார், அதெல்லாம் ஓகே தான். உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் இருக்குது, அது எப்படி சரியாகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதே மாதிரி நான் தெளிவாக சொல்லிடுறேன். நிறைய பேர் உடம்பு செக் பண்ணாமே நீங்கள் போய்ட்டு விட்டுட்டு ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. தயவுசெய்து உடம்பு வந்து ஃபஸ்ட் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்கள். நான் தான் சொல்கிறேன் முன்னாடியே, துலாம் ராசியில் 12 கோடி பேருக்கு மேலே இருப்பான். எல்லாருக்கும் இது நடக்குமான்னு தெரியாது. தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு. அப்போ நீங்கள் உங்களோட டைம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படணும். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இதை டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறோம். உடல் ரீதியான விஷயத்துக்கு நீங்கள் வந்து டாக்டர் தான் பார்க்கணுமே தவிர ஜோதிடத்தை நம்பிட்டு உட்காந்துருக்கூடாது. அதே மாதிரி 18 வயசு கீழ்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இது பள்ளிக்கூடமோ இல்லை ஏதாவது கல்வி சம்மந்தப்பட்ட பள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் பண்ணுமே தவிர ஜோதிடத்தை வச்சு திணிக்கக்கூடாது. இது உங்களோட மேனுவல் புக் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்த்து சரி பண்ணணும். சார் நான் லோக்கல்லே ஒரு டைம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து பாருங்கள், லோக்கலில் செக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருவேன். பிரபல ஜோதிடர் நம்பர் தான். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், பேசுங்க, உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை சொல்லுங்கள், வாட்ஸ்அப் பண்ணி சொன்னீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஏன்னா அவர் பெரிய விஐபிக்கெலாம் ஜோதிடர், அவருமே மிகப்பெரிய விஐபி ஜோதிடர் தான் சொல்லுவேன். 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டைமில் நீங்கள் போய் பேசி தெரிஞ்சிக்கலாம். இந்த துலாம் ராசிக்காரர்கள் கவனிக்கக்கூடிய சில விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். துலாம் ராசிக்காரர்கள் வந்து வண்டி வாகனத்தில் இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எப்பேற்பட்ட ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள்கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு நடந்தீங்க அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்குமே நல்லது. இந்த ராசிக்காரர்கள்லாம் ஒரு நாக்கில் மச்சங்குதும்பாங்களா, அந்த மாதிரி ராசி. ஸோ கடவுளினுடைய வாக்கு இவர்கள் நாக்கில் இருக்கும். நீங்கள் சொல்கிறது வந்து பழிக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் சாப்பிட விட்றாதீங்க. நிறைய பேர் வாழ்த்து பழகுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அப்புறமேட்டு போய் நல்லா பேசுவாங்க. ஆனால் எதிரில் இருக்கிறவன் அப்படியே இருப்பானா, அவன் எந்த ராசிக்காரனாக இருப்பானே தெரியாது. அவன் சுருக்குன்னு கோவம் வந்துட ஆரம்பிச்சிக்கும். உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. உங்களை விட வயதில் மூர்த்தவர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பழகுங்க, நிதானமாக பேசுங்க, வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எப்பேற்பட்ட ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய கோடீஸ்வரராகவே இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரர்கள் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது எப்படி? உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணி ஆகணும். ஒரு நாளாவது அங்கே போய் தங்கியிருந்து இறை வழிபாடு பண்ணி ஆகணும். அதே போல் அங்கே இருக்கிற ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணி ஆகணும். இது கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லலாம். கடவுளாக உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் துலாம் ராசிகள் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்காவது புடவை வாங்கி கொடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு புடவை வாங்கி கொடுங்க. கம்மி விலையில் கூட ஏதோ ஒரு போய் வாங்கி ஒரு வயதானவர்களுக்கோ முடியாதவங்களுக்கோ ஒரு புடவை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேருக்கு தெரியும், பெரியவங்களுக்கு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய பாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்கள் கொடுக்கக்கூடியவங்க பெருசாக ஒன்றும் என்கிட்ட இல்லை சார், எங்களுக்கு ஒரு புடவை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் அதை பிரபலப்படுத்தவோ வாட்ஸ்அப்பில் போகிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதை ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவுட்பேக்காக, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து அமையும். எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இனி ஒவ்வொரு விஷயமாக குலதெய்வத்தின் மூலமாக சரியாக ஆரம்பிக்கும். குலதெய்வம் தான் உங்களை வந்து காப்பாற்ற போகுது. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் வந்து மெயினாக சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நிறைய பேர் வந்து சார் நீங்களே இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஜோதிடரோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே கணித்து குடிக்கக்கூடியவர்களும் ஜோதிடர்களுடைய மெயின் நம்பர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் மூலமாகவே பேசி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேறு உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவிடுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு பொருந்துது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேர் நினைப்பாங்க யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு. நம்மளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் சொல்கிறாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க, சார் நீ சொல்கிறது ரொம்ப ஆப்டாக பொருந்தது, 100% பொருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது பொருந்தா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களோட நண்பர்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும்